இன்னைய தேதிக்கு பரபரப்பான ஒரு நடிகர் அப்படின்னா அது நம்ம நடிப்பின் அசுரன் என்று அழைக்கப்படுகிற தனுஷ் தான். ஏன்னா ஒரு பக்கம் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன்லையும் வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே டைரக்ஷன் 2 படம் ஹிட் ஆயிடுச்சு, நம்ம பாப்பாண்டி அப்புறம் ராயன். ஸோ ஒன்று விமர்சன ரீதியாகவும் ஹிட்டு, கமர்ஷியலாகவும் ஹிட்டு. ராயன் விமர்சன ரீதியாக முன்னப்பின்னா இருந்தாலும் கமர்ஷியலாக பம்பர் ஹிட்டு, 156 கோடி வசூல். ஸோ அப்படிங்கும்போது அவருடைய அடுத்தடுத்த டைரக்ஷனில் என்னென்ன படங்கள் வரப்போகுதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிதோம். நீக் அப்படிங்கிற படம், அதாவது நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற படத்தோட ஷார்ட் நேம். ஸோ அந்த பாட்டில் வந்து சிங்கிள்ஸாக வெளியாகிட்டு இருக்கு, ஹிட் ஆகிட்டு இருக்குது. அந்த படம் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இட்லி கடை ஷூட்டிங் முடிச்சிட்டாரு. எப்பா தனுஷ் அவர்களே, டைரக்ஷன் பண்ணது போதும், சீக்கிரம் எப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய டைரக்டர் கூட நடிக்க போகிறீங்க, அது வந்து எங்களுக்கு புது காம்பினேஷனாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு பயங்கர ட்ரீட்டாக இருக்குமே அப்படின்னு தொடர்ந்து கேட்டே இருந்தாங்க. தனுஷும் பார்த்தீங்கன்னா இப்போ ஹிட்டு கொடுத்த இளம் இயக்குநர்கள் நிறைய பேர்ட்ட வந்து கதை கேட்டுருந்தாரு. அதாவது நம்ம பியார் பிரேமா காதல் இளன் முதல் கொண்டு பல பேர்கிட்ட கதை கேட்டு முன்ன பின்ன ஆகிட்டே இருந்துச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா போர் தொழில் படத்தோட இயக்குனர் நம்ம விக்னேஷ் ராஜா கிட்ட தான் கதை கேட்டு ஓகே பண்ணிதார். நடுவில் அமரன் படத்தோட இயக்குனர் நம்ம தேசிங்க பெரிய செவனி கதை கேட்டு ஓகே பண்ணிதார். பூஜையெல்லாம் போட்டாங்க. சரி, அதுதான் முன்னாடி ஷூட்டிங் போகிறதா கிடையவே கிடையாது. அதெல்லாம் ஷூட்டிங் போகிறது கண்டிப்பாக 6 மாதத்துக்கு மேலே இருக்குது. இப்போ ஷூட்டிங் போகிறது நம்ம போர் தொழில் இயக்குனர் விக்னேஷ் ராஜா டைரக்ஷனில் தான். அது எப்போ என்ன ஏதுன்னு விவரம் தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலி இந்த படத்தோட ஷூட்டிங் பிப்ரவரி மாதத்துலேயே தொடங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போது புயல் வேகத்தில் ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் போயிட்டுருக்குது. நிச்சயமாக இந்த படம் ஜனவரி மாதம் பொங்கல்லாம் முடிஞ்சு, அந்த பொங்கல் ஃபீவர்லாம் முடிஞ்சு, ஜல்லிக்கட்டு ஃபீவர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்லேயே ஷூட்டிங் கிளம்புறாங்களாம். ஸோ இந்த படம் போர் தொழில் மாதிரியான ஒரு சைக்கோ த்ரில்லர் கிடையாது, ஆக்ஷன் த்ரில்லர் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி இந்த படம் வந்து கண்டிப்பாக கௌதம் மேனனோட காக்க எப்படி இருந்துச்சோ அது மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் தகவல் வந்திருக்குது. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த சூர்யாவின் காக்க எப்படி இருக்க போகுது அப்படின்னு.